ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிவிசி கார்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பிளாஸ்டிக் கார்டு எடுக்கிறத பற்றி போட்டிருப்பேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபைலும் கொடுத்துருப்பேன். அப்படின்னா சிங்கிள் கார்டும் போட்டு எடுக்கிற மாதிரி ஒரே கார்டில் 2 ஷீட் போகிற மாதிரிலாம் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஈப்ரோ சாஃப்ட்வேரில் எப்படி போடலான்னு சொல்லி இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஈப்ரோ சாஃப்ட்வேர்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டெலாம் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஈப்ரோ 14ல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை மட்டும் தூக்கிட்டு மீதி எல்லா ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. அது என்னென்ன ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, அப்புறம் ஓட்டர் ஐடி, இஸ்ராம் கார்டு, ஏபிஹெச்ஏ கார்டு, அந்த மாதிரி நிறைய கார்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈப்ரோ 14 நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராப் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு எடுத்து போட்டோன்னே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகணுன்னா நீங்கள் ஈப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபோட்டோஷாப்பில் போய் நம்ம வந்து அந்த ஃபைலை எடுத்து நம்ம கொடுத்த அந்த சைஸ் ஃபைல் மூலயமா வச்சு நீங்கள் கார்டு போட்டுக்கலாம். இந்த கார்டு சைஸ் ஃபைல் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஃபைலில் நம்ம கொண்டாந்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஈப்ரோ சாஃப்ட்வேரில் போயிட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஓட்டர் ஐடி கார்டு இருக்கா, இந்த ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரே கார்டில் 2 கார்டும் போட்டுக்கலாம், ஒரே ஷீட்டில். சரிங்களா, கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி அந்த இடத்துல கொண்டாந்து வச்சிடும், நம்மளோட ஓட்டர் ஐடி மட்டும் வச்சிடும். சரிங்களா, இதை டேரெக்டாக நம்ம பிரிண்டில் கொடுத்து ஃப்ரண்ட் வேணால் ஃப்ரண்ட்டு மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா, பேக் வேணால் பேக் மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் சிந்தட்டிக் ஷீட்டு வச்சிங்கன்னா எப்படி வைக்கிறீங்களோ அதே வந்த ஆப்ஷனில் திருப்பி வைக்கணும். சரிங்களா, அப்படியே பேக்கில் வச்சு எடுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓனாக செட்டிங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டாலாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தூரமாக வேணும்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஆப்ஷனில் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன ஆப்ஷனோ நியூ சைஸ்னு ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இதில் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கார்டு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 80ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த நியூ சைஸை கிளிக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் பெருசாகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓனாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி போகிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஐடி கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரே நேரத்தில் 10 கார்டு போடணும், 8 கார்டு போடணும் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா A4 சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். A4 சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்படி தான் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டிங்ஸில் மாடிஃபை பண்ணாலும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த செட்டிங்ஸில் எனக்கு கொஞ்சம் வரல, பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் வைக்கும்போது சென்டராக வச்சு தான் பிரிண்ட் எடுக்கணும். நீங்கள் இந்த கார்னர் அந்த லெஃப்ட் கார்னர்லாம் வச்சு எடுத்துடாதீங்க. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வச்சுருப்பாங்க, போர்ட்ரேட் வச்சுருப்பாங்க. இங்கே என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கீங்களோ பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களோட பிரிண்டரில் அதே செட்டிங்ஸ் தான் வைக்கணும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது எதாவது கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ நான் வந்து சிங்கிளாக அந்த மேக்ஸி சைஸில் ஒன்று பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஓட்டர் ஐடி போடுவோம். இப்போ ஓட்டர் ஐடி இது ஒன்று கொடுத்தாச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அடுத்து இன்னொரு ஓட்டர் ஐடி கொடுப்போம். ஒரே கார்டில் ஒரே ஷீட்டில் 2 கார்டு போடலாம். ஓட்டர் ஐடி கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பிரிண்ட்டுன்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த என்ன ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், F1னா F1 இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். சரிங்களா, இதை பிரிண்ட்னா நம்மளுக்கு டேரெக்டாக நம்மளோட பிரிண்டர் கனெக்ட் ஆகும். பிரிண்டரில் போய் சேம் செட்டிங் இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ப்ளைன் பேப்பராக இருக்கும், இதை ஃபோட்டோ ஷீட்னு வச்சுக்கோங்க, மீதி கலரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்ட்ரேட்னு இருக்குது, அப்புறம் லேண்ட்ஸ்கேப்னு இருக்குது. அங்கே உள்ள என்ன செட்டிங்ஸ் இருந்தோ அதே செட்டிங்ஸ் தான் இங்கேயே இருக்கணும். இந்த செட்டிங்ஸ் மாற்றி வச்சிங்கன்னா பிரிண்ட்டு மாற்றி தான் வரும். ஸோ செட்டிங்ஸ் வைக்கும்போது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நியூ சைஸுக்கு வந்து பிரிண்ட் செட்டப்பில் போயிட்டு அந்த நியூ சைஸுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், லேண்ட்ஸ்கேப் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் லேண்ட்ஸ்கேப் தான் வைக்கணும். ஒருவேளை போர்ட்ரேட்டில் வைக்கணும், எனக்கு போர்ட்ரேட் தான் வேணும், இந்த இடத்துல போர்ட்ரேட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, போர்ட்ரேட்டில் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் போர்ட்ரேட்டிங் நான் சேவ் பண்ணிவிட்டேன். பிரிண்ட்டு கொடுக்கும்போது ஃப்ரண்ட் சைஸ் கொடுக்கும்போது என்னோடய ஸ்கேனரில் போர்ட்ரேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4x6 செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக இது தான் 4x6 செலக்ட் பண்ணிட்டு போர்ட்ரேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல குவாலிட்டி பிரிண்ட் இங்க் ஜெட் பிரிண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேப்பர், அதாவது இந்த 2 பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். அடுத்து சேம் இதே மாதிரி ஆப்ஷன் தான், பிரிண்ட்டு கொடுத்துட்டு பேக் கொடுத்துட்டு சேம் அதே பிரிண்டர் போயிட்டு செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு செட் பண்ணிக்கோங்க. 4x6 கொடுத்துட்டு கலரு ஓகே ரைட் எல்லாம் கரெக்டாகுது. ஓகே கொடுத்துட்டு நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா அடுத்து இது. சரிங்களா,
இப்போ பிரிண்ட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி பேக் சைடில் போட்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். அப்புறம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எனக்கு மாறி மாறி வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுங்க. ஃப்ரண்ட் பேக் பிரிண்ட் எடுத்து பாருங்கள் எப்படி வருதுன்னு. எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த டைம் நீங்கள் இந்த ஷீட்டு அதாவது 4:6 வைக்கும்போது மாற்றி மாற்றி வச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ePro சாஃப்ட்வேர். இந்த மாதிரி ePro சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக கம்மி ரேட்டில் பண்ணித்தரேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப்பில் எப்பயும் போல் நம்ம கொடுத்துட்டு இந்த சைஸ் ஃபைல் வேணால் வாங்கிக்கோங்க, நான் கொடுக்குறேன், இலவசமாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ePro சாஃப்ட்வேர் கண்டிப்பாக விலை வரும். நான் இந்த ஃபோட்டோஷாப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் பாருங்கள், சேம் இதே மாதிரி போயிட்டு டவுன்லோட்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ கிராப் பண்ணி வச்சுருந்தாலும் கிராப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் புதுசாக கூட கிராப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தா ஜூம் ஆகும். இந்த இடத்துல கிராப்பிங் ஆப்ஷன், இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணி கை எடுத்துட்டோம்னா செலக்ட் ஆயிரும். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோம்னா கட் ஆயிரும். அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் கார்ட் சைஸ் ஃபைல் இருக்குது. இது வோல்டர் ஐடி, இது கார்ட் சைஸ் ஃபைல். இதில் வந்துட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் T கொடுத்தோம்னா இது செலெக்ஷன் ஆயிரும். தமிழ்நாடுக்கு வர T கொடுத்துட்டு நாலா பக்கம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு இந்த டிக் மார்க்கை தூக்கி விட்டுட்டு நம்ம எப்போ போல் பிரிண்ட் கொடுக்கலாம். கண்ட்ரோல் P கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட் கொடுக்கும்போது நீங்கள் கவனமாக செலெக்ஷன் பண்ணுற வேண்டியது இது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. பிரிண்ட் செட்டிங்ஸ் போங்க உங்களோட ஸ்கேனரில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப்னுக்கு போர்ட்ரேட் வச்சுக்கோ, 4:6 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க் செட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷன் மெயினாக என்ன பார்க்கணும்னா நீங்கள் சிந்தட்டிக் ஷீட் வச்சுட்டு சென்ட்ரைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல சென்டர்னு தூக்கி விட்டுட்டு 0.2 இல்லை 0.4 வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து சென்டர் நம்ம தூக்கி விட்டுட்டு 0.2ன்னு வைக்கிறோம். ஏன்னா மேலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேசஸ் கிடைக்கும். கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்துட வேண்டியதான். பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் எடுக்க முடியும். நீங்கள் வேணும் 4-5 வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அடுத்து இதே மாதிரி தான் பேக் சைடு இதே மாதிரி தான் நம்ம கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ட்ரோல் எக்ஸு இந்த இடத்துல வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தா டெலீட் ஆயிரும். கண்ட்ரோல் VA அப்புறம் கண்ட்ரோல் TA. அப்போ அதே மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு விட்டுற வேண்டியதான். இந்த நாலா பக்கம் ஒரு மட்டும்தான் ஒன்றும் ரொம்ப விடக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காக வர்றேன். சரிங்களா? அவ்வளோதான். விட்டுட்டு சேம் இதே தான். இதில் ஏதாவது நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த இடத்துல போயிட்டு பிரைட்னஸ் வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் P கொடுங்க. கண்ட்ரோல் P கொடுத்துட்டு நீங்கள் சேம் அதே மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பிரிண்ட் செட்டிங்ஸ் போங்க. பிரிண்ட் செட்டிங்ஸில் பார்த்துட்டு ஃபோட்டோ பிரிண்ட் தான் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. 4:6 இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷனில் 2 மட்டும் பார்த்துக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல திருப்பி சென்டரை தூக்கி விட்டுட்டு 0.2, ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு 0.2 வச்சோம், அதனால 0.2 வச்சோம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிரிண்டரில் சென்டராக வச்சு தான் பிரிண்ட் எடுக்கணும் இப்பயும் சொல்கிறேன். சரிங்களா? பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு எப்போ போல் நமக்கு பிரிண்ட் ஆகி PVC கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து லேமினேஷன் பண்ணி டை கட்டரில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான PVC கார்டு வந்துடும். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஓரளவு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியலனா கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ ePro சாஃப்ட்வேர் பெஸ்ட்டாக இல்லை ஃபோட்டோஷாப் பெஸ்ட்டானா அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும். ரெண்டுலேயுமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிற முறை வந்து நல்லபடியாக தெரிஞ்சுட்டுனா ரெண்டுமே ஈஸி தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ யாருக்கெல்லாம் வேணும் ePro சாஃப்ட்வேர் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்ல தகவல் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.